ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பட்டர் நான் அண்ட் பட்டர் பன்னீர் வீட்டிலையே செய்யலாம். முதல்ல ஒரு கடையில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஆர்டினரி கோல்டு வின்னர் ஆயிலை நம்ம ஊற்றிக்கலாம். பிறகு வெங்காயத்தை நான் மெலிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இதிலே ஒரு 2-3 லவங்க பட்டை ஏலக்காய் ஒரு 2 போட்டுக்கோங்க. அதில் பிறகு அதில் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பிறகு சோம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின உடனே நம்ம வீட்டிலையே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதனோட நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். இப்போ அதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி நான் கட் பண்ணியிருக்கேன், அதை நான் சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு வதக்கிக்கிறேன். நல்லா பாதி வதங்கின உடனே அதில் ஒரு 10 கேஷ்யூ நட்டை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த பன்னீர் கிரேவி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுலேயே ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சில்லி பவுடர் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கியாச்சு. இதுலேயே ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பாதி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இந்த மாதிரி போட்டு நம்ம அரைச்சிப்போம். அரைச்சி சைடில் வச்சுக்கலாம். இப்போ அதே கடையில் நான் பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. இதுலேயே நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அந்த பட்டர்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அந்த மிளகாத்தூளை பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி, அந்த கேஷ்யூ எல்லாம் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி போட்டுக்கலாம் ஃபார் டேஸ்ட்டு. இப்போ கரம் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கேப்சிகம் எல்லோ கலர் கேப்சிகம் நான் வச்சுருக்கேன், அது நல்லா ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் கூட நம்ம அதில் சேர்த்துப்போம். இந்த கிரேவியில் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணுவோம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நல்லா குக் ஆகட்டும். வாசனையே ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சைடில் நம்ம நானுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ கோதுமை மாவு ஒரு 2 அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு 1 hourக்கு நம்ம வச்சிடலாம். அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். பிறகு நம்ம இந்த மாதிரி திரட்டி தவாவில் போட்டு நல்லா சூடு பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தவாவில் போட்டாச்சு. போட்டு இந்த மாதிரி திருப்பி போடுங்க. இதிலே சிறிதளவு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம் இந்த நானில். அதனால தான் இது பட்டர் நான்னு சொல்லுவோம். கொஞ்சம் பட்டர் சேர்த்ததால் அவ்வளோதான். சுட சுட நான் பட்டர் நான் ரெடி ஆச்சு. இந்த மாதிரி எடுத்து நம்ம சைடில் ஒரு பாக்ஸில் ஒரு துணியில் போட்டு மடித்து வச்சா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நம்ம பரிமாற வேண்டியது தான். வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த பட்டர் நான் அண்ட் பட்டர் பன்னீர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வனூஸ் கிராண்ட் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.